2 ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷன் இருக்குது. இன்னொரு விஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது, எது வந்து சக்ஸஸாக இருக்குது, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும், நம்மளை ஒரு டைரக்டராக நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவருக்கு வயசு தான் என்ன, ஏன் அழகு இந்த ஒரு நாள் குத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டேன் நான். அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபர்கானாவாக இருக்கட்டும், ஒரு நாள் குத்துலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான, இது ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது நீ கனெக்ட் ஆகுது ஆகலை, எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது, அது இப்படி தான் தொடங்கணும்னு தோணுது, நான் அதை அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும், எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், என்ன ஏதோ பண்ணுவோம், பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி பொது புத்தி கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட, கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ், அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய, அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, எங்கள் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் தான் நெல்சன். எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்கார். நான் நினைக்கிறது அப்படி தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அப்படி டிஎன்ஏ நேற்று பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும், இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும், அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு. நினச்சி பார்த்தா அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது, சினிமா வட்டம் இருக்குது. இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும், இப்போ என்ன படம் எடுத்தால் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவரால் பண்ண முடியும். ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்கில் உருளக்கூடிய கூழாங்கல்லாவே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அந்த அவர் லிஸ்ட்டில் வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. குட்டியாக நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல. என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், எப்படி கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க, எந்த பக்கத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு அமைதியும் ஒரு மௌனம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையை நேருக்கு நேராக பார்க்குற ஃபீல் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது. ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்திருக்கும். நம்ம பில் கட்ட கவுண்டரில் நின்றுருப்போம். அந்த கவுண்டருக்கு ஒரு கதை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருப்போம், அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு பயங்கரமான கதை இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம எப்படி அங்கங்கே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கோம். நம்ம நடந்து உட்காந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும், ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும். அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு. நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல், நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ், நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள், நம்மளோட உறவினர்கள், நம்மளோட காவல் அதிகாரிகள், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கதையை வந்து அதை சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணி இது நடந்தால் என்ன ஆகணும்னு இருக்குல்ல, இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல, அந்த நாசக்கார உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி நாம் அதை தெரியாமல் அதுக்குள்ளே எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து, அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாக டிஎன்ஏ வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வா ப்ரோ கூட சொல்லி ஆகணும். அவருக்கு ஞாபகம்னு தெரில, பெரிய பெருமாள் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு பாடி நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர்
ஓகேங்களா? அது ஒன் சைட் லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைட் லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சைட் லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாலுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்க தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, இந்த கதைக்கு பயங்கரமாக ஆப்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. ரசா முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்போவுமே இப்படி தான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம். நம்மளை பார்த்து அவரே நம்ம டயட்டை நம்பலை, யார் நம்ப போகிறா அப்படின்னு பயங்கர அப்செட்டில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படி சொல்லி. அது நடக்கலை. பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன், இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாரா எனக்கு தெரில, இன்னும் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது. டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்ல. ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து அகம் சொல்கிறது நான், சரிங்களா? அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ளே நினைக்கிறோம், ஓகேங்களா? அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம். நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் இதே என் அசிஸ்டண்ட்டில் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி. ஆனால் அவங்ககிட்ட நான் வந்தது இல்லை, ஆனால் என் அசிஸ்டண்ட் அடிக்கடி சொல்கிறது வந்து நிமிஷா இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான் பெட்டராக இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, நீங்கள் எங்களுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனா 10 படம் நேற்று தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசு, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுதுகள் தான் ஓகே, பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத, மேடையில் பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, ஒரு ஆங்காரம் இருக்குது, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை, அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ. தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை. அப்போ அரசியல்வாதியாக மாறினா சினிமா போயிடுங்கும்போது ஒரு அரசியல்வாதியாக வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்கள் படம்னு தெரியாது, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி, மணங்கொத்தி பிறையெல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்கொத்தி பிறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம்ங்காரு ஜிப்சி அப்படின்னு, ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தில் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிவாங்க. பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஹிடனாக இருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏவான
10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு, அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு. அவர் வந்து படங்கள் ஏற்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவை நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருஎன்ன அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவர். நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறார். ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு. அப்போ டாடா டேரக்டர் சொல்கிறாரு, அவன் என்ன அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், அவன் நான் தான் டேரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு ஆளாக இருக்க. அப்படி நம்மளையும் பிடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்காப்புல. நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சிருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவி யார் வச்சிருக்கானே தெரில, உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும், உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசக்திவன் இருக்காரு. ஆனால் செம்ம அடிச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்துட்டு தான் எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்திவனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற, உடனே தோல் மேல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசக்திவனை கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா. நெல்சன் நிச்சயமா ஜெயிச்சு ஆகணும். வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியாக தூங்குறது வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது. நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்திரிச்சு மறுபடியும் ஃபஸ்ட் ஷோ போகிறதுக்குல, அந்த முதல் நைட்டு சந்திக்கிறதுக்குல, படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டாட்டமாக நம்ம வாழ்க்கை நாம் ஒன்று செஞ்சோம், அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறதுக்குல, அது ரொம்ப முக்கியமானது. அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெல்சனுக்கு வாய்க்கட்டும்.